இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க த மராத்தாஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சில எம்சிக்யூஸும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. த மராத்தாஸ் played a major role in the decline of Mughal power. Under the dynamic leadership of Shivaji, they posed a strong challenge to Mughal power during the 1670s. By the middle of the 18th century, they had succeeded in displacing Mughal power in central India. ஸோ முகலாயரோட வீழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா மராத்தியரோட பங்கு வந்து முக்கியமாக இருந்திருக்கு. ஸோ முகலாயரோட வீழ்ச்சிக்கு வந்து மராத்தியரோட முக்கிய பங்கு வந்து இருந்திருக்கு. 1670s பார்த்திங்கன்னா சிவாஜி தலைமையில் முகலாய ஆட்சிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சேலஞ்சாக இருந்திருக்காங்க. இது அதுக்கப்புறம் 18th சென்ச்சுரியில் சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து முகலாய ஆட்சி வந்து எங்கே இருந்திருக்கும், மெயினாக சென்ட்ரல் இந்தியாவில் இருந்திருக்கும். ஸோ சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து முகலாய ஆட்சிக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வரதில் வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்த மராத்தாஸ். நாயக் ரூல் ended in 1674 in Tanjavur when the Maratha general Venkoji, half brother of Shivaji, leading the Bija forces invaded Tanjavur and succeeded in establishing Maratha rule in the Tamil region. நாயக் ரூல் பார்த்திங்கன்னா 1674 வந்து முடிவுக்கு வந்துடும் தஞ்சாவூரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மராத்தா ஜென்ரல் வெங்கோஜி, இவர் யார் அப்படின்னா ஹாஃப் பிரதர் ஆஃப் சிவாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிவாஜியோட ஒன்று விட்ட சகோதரர் தான் இந்த வெங்கோஜி. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா மராத்தா ரூலை வந்து தமிழ் ரீஜனில் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ மராத்தா ரூல் இன் தஞ்சாவூர் விச் ஸ்டார்டட் ஃப்ரம் 1674 continued until the death of Sarfoji II in 1832. ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மராத்தா ரூல் இன் தஞ்சாவூர் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1674, 1678, 1680, 1681. ஸோ 1674 தான் பார்த்திங்கன்னா மராத்தா ரூல் வந்து தஞ்சாவூரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நாயக் ரூல் பார்த்திங்கன்னா 1674 எண்ட் ஆகும். மராத்தா ரூல் வந்து தஞ்சாவூரில் வந்து 1674 ஸ்டார்ட் ஆகும். Maratha rule in Tanjavur, which started from 1674, continued until the death of Sarfoji II in 1832, 1837, 1834, 1835 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1832. எப்படி வேணாலும் கேட்கலாம். Sarfoji II அப்படின்னு சொல்லி கேட்கலாம், யாரோட டெத் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை இயரும் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. காசஸ் ஆஃப் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த பீப்புள். எதனால் வந்து மராத்தாஸ் வந்து எழுச்சி அடைஞ்சாங்க? ஒன்று பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் த பீப்புள். இந்த ரெண்டு காரணங்களாக சொல்கிறாங்க. மக்களோட இயல்புகள், அதுக்கப்புறம் புவியியல் கூறுகள், இது ரெண்டுமே மெயினாக இருக்கும். த ரீஜன் ஆஃப் மராத்தா கன்சிஸ்டட் ஆஃப் அ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் கால் கொன்கன். ஸோ மராத்தியர்கள் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொங்கன் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொங்கன் பகுதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்லா வந்து செங்குத்தான மலைகள் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்த வந்து போய் அடைய முடியாது, அந்த மாதிரி இடங்களாக இருக்கும். பள்ளத்தாக்குகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால பெரிசிப்டியஸ் மவுண்டன்ஸ், இன்அக்சசபிள் வேலிஸ், எளிதில் வந்து அணுக முடியாத இடமா இருந்திருக்கு. இம்ப்ரெகனபிள் ஹில் ஃபோர்ட்ஸ் வேர் மோஸ்ட் ஃபேவரபிள் ஃபார் மிலிட்ரி டிஃபென்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மராத்தாஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு. ஸோ அந்த மலைக்கோட்டைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து போர் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த மராத்தாஸ் கிளைம்ட் அ லாங் ட்ரெடிஷன் ஆஃப் மிலிட்ரி powers and prided themselves on their loyalty, courage, discipline, cunningness and endurance. ஸோ போர் செயல்பாடுகளில் வந்து நீண்ட மரபை கொண்ட மராத்தியர்களாக இருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவங்க மரபுலே பார்த்திங்கன்னா போர் செய்யும் குணம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் வந்து விசுவாசம், வீரம், ஒழுக்கம், தந்திரம், எதிரிகளை தாக்கும் ஆற்றல், இது எல்லாமே எல்லா சிறப்புமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. தி ஹேட் இயர்லியர் சர்வ்ட் அண்டர் த பாம்னி சுல்தான்ஸ். இயர்லியராக வந்து பாம்னி சுல்தான்ஸ் கிட்ட வந்து வேலை செஞ்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்இன்டக்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தான்ஸ் ஆஃப் அஹமத் நகர், பீஜாப்பூர், கோல்கண்டா, பீடார், பெரார் இவங்ககிட்டையும் பார்த்திங்கன்னா இவங்க கீழேயும் வந்து இவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க. The regions of Marathas consisted of a narrow strip of land called Konkan, Malabar, Coromandel, Nan அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொங்கன் ரீஜன். Marathas avoided direct battle with the Mughal armies that they were equipped with strong cavalry and deadly cannons. ஸோ மராத்தியர்கள் கூட பார்த்திங்கன்னா நேரடியாக மோதுறதை வந்து முகல் ஆர்மிஸ் கூட வந்து மராத்தாஸ் வந்து நேரடியாக மோதுறதை வந்து தவிர்த்துருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஆபத்தான ஆயுதங்கள் இருந்திருக்கு, அது ஸ்ட்ராங் கேவலரி இருந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நேரடியாக மோதுறதை வந்து மராத்தாஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க.
மராத்தாஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா கொரில்லா வார்ஃபேர், மறைந்திருந்து தாக்குறது தான் கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறது. தே possess the ability to plan and execute the surprise lightning attacks at the night. ஸோ சர்ப்ரைஸாக வந்து லைட்னிங் அட்டாக் மாதிரி நைட்டில் வந்து அட்டாக் பண்ணுறதுலையும் இதுலேயும் வந்து இந்த 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 சிறப்பும் வந்து மராத்தாஸ் கிட்ட வந்து இருந்தது. Further, they exhibited skills to change their tactics according to the battle situation without waiting for the orders from the superior officers. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போர்ச்சூழல் இருக்கும் போது அந்த போர்ச்சூழலை வந்து கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வழிமுறைகளை வந்து அவங்களே வந்து பண்ணுவாங்க. சுப்பீரியர் ஆஃபீஸர் பர்மிஷன் கேட்டு பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அவங்களே வந்து அந்த போர் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேட்டில் ஆஃப் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே பார்த்திங்கன்னா அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Bhakti movement and its impact. The spread of the Bhakti movement inculcated the spirit of oneness among the Marathas. ஸோ பக்தி மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆன பிறகு தான் பார்த்திங்கன்னா மராத்தாஸ்குள்ளே ஒரு யூனிட்டி, அவங்க யார், அவங்க தன்னை யார் அப்படின்னு அறிஞ்சிக்கிறது வந்து இந்த பக்தி மூமெண்ட் வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்கு. துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத் were the leading lights of the movement. The hymns of the Bhakti saints were sung in Marathi and they were created a bond among people and across the society. ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மராத்தியில் அதை வந்து பாடியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா மக்களுக்குள்ளே வந்து ஒரு யூனிட்டி ஏற்பட்டிருக்கு, சொசைட்டிக்குள்ளே ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா the religious revival in the Maratha country was not Brahmanical in its orthodoxy. It was heterodox in its spirit of protest against forms, ceremonies and class distinction. The saints sprang chiefly from the lower order of the society other than Brahmins. அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ரானடே, நீதிபதி ரானடே அப்படின்றத சொல்லியிருக்காரு. மராத்திய நாட்டில் பார்த்திங்கன்னா மத எழுச்சி வந்து பிராமண சமயமாக சார்ந்ததா இல்லை. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சி நடக்குதுன்னா, ரிலீஜியஸ் ரிவைவல் நடக்குதுன்னா அது பிராமணர்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் வந்து மராத்தா கண்ட்ரியில் வந்து பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. அதுக்கு மாறாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் ஃபார்ம்ஸ், ஒரு அமைப்புக்கு எதிராக, அதுக்கப்புறம் செரிமனிஸ் அமைப்பு, அதுக்கப்புறம் சடங்கு, வகுப்பு, வேறுபாடுகள், இதுக்கு எதிரான ஒரு போராட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியஸ் ரிவைவல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த செயின்ட்ஸ் ஸ்ப்ராங் சீஃப்லி ஃப்ரம் த லோவர் ஆர்டர் ஆஃப் த சொசைட்டி, அது அந்த பிராமின்ஸ். இதுலேருந்து வந்த செயின்ட் மராத்தாஸில் அந்த செயின்ட்ஸ் அந்த துக்காராம், ஏக்நாத், ராம்தாஸ் இவங்களெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இவங்களாம் பிராமின்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு லோவர் கிளாஸ் சொசைட்டிலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ரானடே சொல்கிறாரு. ஸோ இந்த ரிலீஜியஸ் ரிவைவல் மராத்தா கண்ட்ரியில் வந்து பிராமணிக்கல் ரிவைவலாக கிடையாது, பிராமணம் சார்ந்ததாக கிடையாது. அதுக்கு மாறாக பார்த்திங்கன்னா சடங்குகள், வகுப்பு, வேறுபாடுகள் இதுக்கு எதிரான போராட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி அதுலேருந்து வந்த செயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லோவர் கிளாஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த degeneration of Bijapur and Golconda promoted the Marathas to unite and fight together. ஸோ டீஜெனரேஷன் பீஜாப்பூருக்கும் கோல்கண்டாவுக்கும் பார்த்திங்கன்னா பிரிவு இருந்ததுனால பீஜாப்பூரும் கோல்கண்டா அரசுகளும் பார்த்திங்கன்னா கலைந்திருந்த சூழலில் மராத்தியர்கள் வந்து ஒன்றிணைந்து செயல்படுறாங்க. த டெக்கான் வார் அகெயின்ஸ்ட் த சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர், கோல்கண்டா, அஹ்மத் நகர் ஹேட் எக்ஸாஸ்டட் த முகல் ட்ரெஷரி. ஸோ டெக்கான் வார் வந்து பண்ணுவாங்க, நம்ம ஏற்கனவே முகலில் பார்த்துருப்போம். டெக்கான் வாரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகல் ட்ரெஷரி எல்லாமே காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ டெக்கான் வார் யாருக்கு அகேன்ஸ்டாக பண்ணாங்க, சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர், கோல்கண்டா, அஹ்மத் நகர் கிட்ட பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகலோட ட்ரெஷரி எல்லாமே வந்து கஜானா வந்து காலி ஆகிடும். சிவாஜி rallied the Marathas who lay scattered in many parts of Deccan under his leadership and built a mighty kingdom with Raigarh as his capital. ஸோ சிவாஜி பார்த்திங்கன்னா டெக்கானில் வேறு இடத்துல இருந்த மராத்தாஸ், செதறி கடந்த மராத்தாஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து அவர் கீழே ஒரு லீடர்ஷிப் கீழே வந்து கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் ஒரு மைட்டி கிங்டம், ஒரு பெரிய அரசையும் உருவாக்குறாரு ராய்கிரக் அப்படின்ற இடத்துல. ராய்கிரக் டாஸ் இஸ் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜியோட பீரியட் பாருங்கள், 1627 to 1680. சிவாஜி வாஸ் born in Shivner near Junnar. He was the son of சாஜி போன்ஸ்லே by his first wife ஜிஜாபாய். சாஜி போன்ஸ்லேக்கும் சாஜி போன்ஸ்லேயோட முதல் மனைவியான ஜிஜாபாய்க்கும் பிறந்தவர் தான் இந்த சிவாஜி. சிவாஜி வாஸ் a descent of Yadava ruler of Devagiri from his Saji was a descendant of Yadava ruler of Devagiri from his mother's side
அண்ட் ஷியோசியதேஸ் ஆஃப் மேவர் ஆன் இஸ் ஃபாதர் சைட். ஸோ ஷாஜி பார்த்திங்கன்னா அவரோட மதர் சைடு வந்து யாதவா ரூலர்ஸ் ஆஃப் தேவகிரி சைடில் இருந்திருக்காங்க. அவரோட ஃபாதர் சைடு பார்த்திங்கன்னா சிசோதியஸ் ஆஃப் மேவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Saji Bhonsle served under Malik Ambar 1548 to 1626, former slave and the Abyssinian minister of Ahmad Shah of Ahmednagar. ஸோ நம்ம ஏற்கனவே மாலிக் ஆம்பரை பற்றி முகலில் வந்து பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு அடிமையாக இருந்திருப்பார். யார்கிட்ட அடிமையாக இருந்திருப்பார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் அகமத் நகர் ஆஃப் அகமத் ஷா ஆஃப் அகமத் நகர் கிட்ட அடிமையாக இருந்திருப்பார். ஸோ அப்போ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிமையிலேருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவர் பீஜாப்பூர், கோல்கண்டா இந்த இடத்துலலாம் வேலை செஞ்சுருப்பார். ஸோ இவர் கீழே பார்த்திங்கன்னா சாஜி போன்ஸில் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. After the death of Malik Ambar, Saji played a vital role in its politics. After the annexation of Ahmednagar by the Mughals, he entered the service of the Sultans of Bijapur. ஸோ மாலிக் ஆம்பர் இறந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா சாஜி வந்து பாலிடிக்ஸில் வந்து ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. முகல்ஸ் வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா சாஜி போன்ஸ்லேயே வந்து அகமத் நகரில் வேலை பார்ப்பார். அதுக்கப்புறம் பீஜாப்பூரில் வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்துருப்போம். ஸோ என்ன பண்ணிடுறாங்க, முகல்ஸ் வந்து அகமத் நகர் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் அகமத் நகருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தான்ஸ் ஆஃப் பீஜாப்பூருக்கு வந்து சர்வீஸ்க்காக வந்து என்ட்ரு ஆகியிருப்பார். யார், சாஜி போன்ஸ்லே. ஸோ இதில் வந்து சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிவாஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவாஜி வாஸ் born in 1627 அட் ஷிவ்னியர் நியர் ஜூனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சிவாஜி பிகேன் இஸ் மிலிட்ரி கேரியர் அட் த ஏஜ் ஆஃப் 19. ஸோ இதுவும் கரெக்டு தான். தாதாஜி கொண்டாதேவ் வாஸ் ரிகார்டட் பை சிவாஜி ஆஸ் இஸ் குரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தாதாஜி கொண்டாதேவ் வந்து அவரோட குரு கிடையாது. ஸோ ராம்தாஸ் அப்படின்றவர் தான் சிவாஜியோட குருவாக இருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. The revenue system of Shivaji was based on the Malik Ambar of Ahmednagar. ஸோ ரெவென்யூ சிஸ்டம் ஆஃப் சிவாஜி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர் ஆஃப் அகமத் நகரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 3 ஒன்லின்றா அப்படின்றது தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அப்படின்றவர் தான் சிவாஜியோட குருவாக இருந்திருப்பார். So Shivaji and his mother was left under the care of Dadaji Kondadev, who administrated Saji Bhonsle Jagir, land grant given in recognition of military or administrative service rendered at Pune. ஸோ சிவாஜியை பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து யாரோட கேரில் விட்டுருப்பாங்க அப்படின்னா தாதாஜி கொண்டாதேவ் அப்படின்றவர் கேரில் வந்து விட்டுருப்பாங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா சாஜி போன்ஸ்லேயோட ஜாகிரை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். ஸோ ஜாகிர் அப்படின்னா மிலிட்ரி சர்வீஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்க்கும் வந்து கொடுக்குற லேண்ட் கிராண்ட் தான் வந்து ஜாகிர். ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னா தாதாஜி கொண்டாதேவ் அப்படின்றவர் தான் பண்ணுவார். இந்த ஜாகிர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூனாவில் வந்து கொடுத்துருக்காங்க. சிவாஜி earned the goodwill of Mawali peasants and chiefs who were martial people with knowledge about hilly areas and Pune. மாவாளி அப்படின்ற ஒரு விவசாய மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இவர் வந்து நல்ல பேர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து ஹில்லி ஏரியாஸ், மலைப்பகுதிகள், பூனாவை சுற்றி உள்ள மலைப்பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, அறிவும் வலிமையும் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. சிவாஜி மேட் ஹிம்செல்ஃப் ஃபெமிலியர் வித் ஹில்லி ஏரியாஸ் அரௌண்ட் பூனா. ஸோ பூனாவை சுற்றி இருக்க இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஹில்லி ஏரியாஸ் பற்றிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ரிலீஜியஸ் ஹெட்ஸ் ராம்தாஸ் Tukaram also influenced Shivaji. Ramdas was regarded by Shivaji as his guru. ஸோ ராம்தாஸ் தான் பார்த்திங்கன்னா சிவாஜியோட குருவாக இருக்கார். சாஜி போன்ஸ்லே ஜாகிர் லேண்ட் கிராண்ட் கிவன் அண்ட் ரெகக்னேஷன் ஆஃப் மிலிட்ரி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ரெண்டட் அட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூனாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹூ வாஸ் ரிகார்டட் பை சிவாஜி as his குரு. ஸோ யார் அப்படின்னா ராம்தாஸ். military conquest பாருங்கள். சிவாஜி began his military conquest at the age of 19 in 1646. He captured the fortress of Torna from the Sultan of Bijapur. ஸோ அவரோட military conquest வந்து 19 ஏஜ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 1646 பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ரஸ் ஆஃப் டோர்னா வந்து சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர்ட்ட வந்து கைப்பற்றியிருப்பார். த ஃபோர்ட் ஆஃப் ராய்க்ரட் லொக்கேட்டட் 5 miles ஈஸ்ட் ஆஃப் டோர்னா வாஸ் கேப்சர்ட் அண்ட் ஹோலி ரீபில்ட். அதே மாதிரி ஃபோர்ட் ஆஃப் ராய்க்ரக் அப்படின்றத எங்கே இருக்குது அப்படின்னா டோர்னாலேருந்து 5 miles ஈஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து கேப்சர் பண்ணி அதையும் வந்து ரீபில்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் தாதாஜி கொண்டாதேவ் in 1647, சிவாஜி டுக் ஓவர் ஆல் த ஜாகிஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஸோ இந்த தாதாஜி கொண்டாதேவ் கிட்ட
கிட்ட தான் ஜாகீர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஜாகீர் இவர் இறந்த பிறகு இந்த ஜாகீர் அவரோட அப்பாவோட ஜாகீர் எல்லாமே வந்து சிவாஜி வந்து கைப்பற்றியிருக்காரு. சப்சிக்வெண்ட்லி த ஃபோர்ட்ஸ் ஆஃப் பரமதி, இந்திரபுரா, புரந்தர் அண்ட் கொண்டானா கேம் அண்டர் his direct control. The Marathas had already captured Kalyan, an important town in the region. ஸோ கல்யாண் அப்படின்ற இடத்த வந்து ஏற்கனவே வந்து கைப்பற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி ஃபாதர் ஹேட் பீன் ஹியூமிலேட்டட் அண்ட் இம்ப்ரிசன் பை த சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர். சிவாஜி ஃபாதரை பார்த்திங்கன்னா சிறுமைப்படுத்தி சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க. யார் அப்படின்னா சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர். He negotiated with Prince Murad, the Mughal viceroy of the Deccan, and expressed his wish to join Mughal service. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் முரத் அப்படின்றவர் கூட பார்த்திங்கன்னா பிரின்ஸ் முரத் அப்படின்றவர் முகல் வைஸ்ராய் ஆஃப் டெக்கானாக இருக்கார். முகல் சர்வீஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காரு. யார்? சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர். சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜியை வந்து 1649 வந்து ரிலீஸ் பண்ணுறார் ஒரு சம் கண்டிஷனோட. எதுக்காக இவரோட அப்பாவை சிவாஜியோட அப்பாவை வந்து சிறையில் அடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து இந்த டோர்னா ஃபோர்ட்டு இந்த மிலிட்ரி கான்கஸ்ட்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ இதெல்லாம் சுல்தான் ஆஃப் பீஜாப்பூருக்கு வந்து பிடிச்சிருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், அவரோட அப்பா வந்து கைது பண்ணி வச்சுருப்பாரு. நான் வந்து ரிலீஸ் பண்ணணுன்னா நீ வந்து எந்த மிலிட்ரி கான்கஸ்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாதான் உங்கள் அப்பா வந்து விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து 7th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனோட பார்த்திங்கன்னா 1649 அவரோட அப்பா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சிவாஜி ரீஃப்ரைன் ஃப்ரம் ஹிஸ் மிலிட்ரிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் 1649 to 1655. 1649 1655 வரைக்கும் எந்த ஒரு மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்லையும் அவர் வந்து ஈடுபடலை. இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அவரோட பவர் எல்லாமே ஒருங்கிணைச்சிட்டு இருந்தார். அவர் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டோன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த இன்பிட்வீன் பீரியட் 1649 1655 வரைக்கும். ஸோ 1656 இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1655 வந்து அவரோட அப்பா சாஜி போன்ஸ்லேயே வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து அவர் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன பண்ணுவார்னா ஜாவ்லி அப்படின்ற இடம் சத்தாரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதை வந்து கைப்பற்றியிருப்பார். அங்கேருந்து இம்மன்ஸ் பூட்டி அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து கைப்பற்றியிருப்பார். இந்த வெற்றி பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாப்புலர் ஆகிடும் இருக்குது. இந்த வெற்றி வந்து நிறைய பாப்புலர் ஆகிடும் மராத்தாஸ்குள்ளே. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய யங் மென் அவரோட ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எ நியூ ஃபோர்ட் பிரதாப்கர் வாஸ் பில்ட் 2 miles வெஸ்ட் ஆஃப் ஜாவ்லி. ஸோ ஜாவ்லியை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 2 miles வெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நியூ ஃபோர்ட்டான பிரதாப்கர் அப்படின்றத வந்து கட்டுறாரு. சிவாஜி ரீஃப்ரைன் ஃப்ரம் ஹிஸ் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் 1649 to 1655. ஸோ இதுவும் கரெக்டு தான். டூரிங் திஸ் பீரியட் ஹி கன்சாலிடேட்டட் ஹிஸ் பவர் அண்ட் டோன்ட் அப் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் கரெக்டு தான். 1656 சிவாஜி ரீஸ்டார்டட் ஹிஸ் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ். ஹி கேப்சர்ட் ஜாவ்லி இந்த சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இம்மன்ஸ் பியூட்டி ஹி வான் மேட் இஸ் பாப்புலர் அமாங் த மராத்தாஸ். ஸோ இதுவும் கரெக்டு தான். Javali, many young men joined his army. A new fort, Pratapgarh, was built 2 miles west of Javali அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது கரெக்டு? ஸோ நாலுமே கரெக்டு தான், ஆல் த above. In 1646, he captured the fortress of Dash from the Sultan of Bijapur. ஸோ டோர்னா அப்படின்ற ஃபோர்ட்டை தான் பீஜாப்பூர் வந்து கைப்பற்றிப்பார். நியூ ஃபோர்ட் பிரதாப்கர் வாஸ் பில்ட் 2 miles வெஸ்ட் ஆஃப் ஜாவ்லி. ஸோ பிரதாப்கர் ஜாவ்லியை கைப்பற்றியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதாப்கர் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டை வந்து 2 miles வெஸ்ட் ஆஃப் ஜாவ்லியில் வந்து கட்டியிருப்பார். கன்ஃபரன்டேஷன் அகெயின்ஸ்ட் பீஜாப்பூர். ஸோ ஆஃப்டர் முகமது அதில் ஷா ஆஃப் பீஜாப்பூர் டைட் இன் நவம்பர் 1656. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஷா டூ யங் மேன் ஆஃப் 18 சக்சீடட். ஸோ அதில் ஷா ஆஃப் பீஜாப்பூர் வந்து இறந்து போயிட்டாரு நவம்பர் 1656. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஷா டூ யங் மேன் ஆஃப் 18 அதுக்கப்புறம் வந்து வராரு. அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா பீடார், கல்யாணி, புரந்தர் வந்து 1657 வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ போத் சிவாஜி அண்ட் பீஜாப்பூர் சுல்தான் வேர் ஃபோர்ஸ் டு மேக் பீஸ் வித் அவுரங்கசீப். ஸோ இதெல்லாம் கைப்பற்றியதுனால என்ன ஆகுது அப்படின்னா சிவாஜியும் பீஜாப்பூர் சுல்தானும் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்து வராங்க. அவுரங்கசீப் கிட்ட பீஸ் உடன்படிக்கைக்கு வராங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் வந்து யார் வந்து அடுத்தது வார் ஆஃப் சக்சஷன் வாரிசு உரிமை கொள்கை வந்து ஏற்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டெல்லிக்கு போயிடுறாரு. அவுரங்கசீப் லெஃப்ட் ஃபார் டெல்லி டு டேக் பார்ட் இன் இட். யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சிவாஜி இன்வேடட் நார்த் கொன்கன் அண்ட் கேப்சர் த சிட்டிஸ் ஆஃப் கல்யாண், பிவாண்டி அண்ட் ஃபோர்ட் ஆஃப் மாஹுலி. ஸோ அங்கே அவுரங்கசீப் இங்கே இல்லையா டெல்லிக்கு போயிட்டார். ஏன்னா அங்கே வந்து வார் ஆஃப் சக்சஷன் நடக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு சிவாஜி என்ன பண்ணுறாரு, நார்த் கொன்கன், அதுக்கப்புறம் வந்து கல்யாண், பிவாண்டி, ஃபோர்ட் ஆஃப் மாஹுலி இதெல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காரு.
சிவாஜி அண்ட் அஃப்சல் கான் 1659. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவுரங்கசீப் வந்து டெல்லிக்கு போயிட்டார். ஸோ அதனால் வந்து முகல்ஸ் கிட்ட வந்து எந்த டேஞ்சரும் கிடையாது. பீஜாப்பூர் சுல்தான் என்ன டிசைட் பண்ணுறாருனா, சிவாஜி வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார். இந்த அஃப்சல் கான் யார் அப்படின்னா, சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர் அனுப்புகிற ஆள் தான் வந்து இந்த அஃப்சல் கான். அஃப்சல் கான் வாஸ் சென்ட் வித் த ஹியூஜ் ஆர்மி. ஹி போஸ்டட் தட் ஹி வுட் பிரிங் த மவுண்டன் ராட் இன் செயின்ஸ். ஸோ மவுண்டன் சிவாஜிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அவருக்கு வந்து மவுண்டன் ராட் அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ அவர் என்ன வந்து என்ன வந்து சொல்கிறார் அப்படின்னா, அஃப்சல் கான் வந்து அந்த மவுண்டன் ரேட்டை வந்து நான் வந்து சங்கிலியில் போட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He found fighting in the mountainous country extremely difficult. ஸோ நான் என்ன சொன்னேன், மராத்தா ரீஜன் ஃபுல்லாகவே வந்து ஹில்லி மவுண்டனன்ஸ் பள்ளத்தாக்கான ரீஜன் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அஃப்சல் கானுக்கு வந்து அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு ட்ரிக்கு பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா எந்த வேலை செய்யலை. ஒரு ட்ரிக்கு மூலமாக வந்து சிவாஜி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அதனால் எந்த யூஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மராத்தாஸ் ஃபோர்ஸஸ் ரேவ்ஜ்ட் சவுத் கொன்கன் அண்ட் கோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கேப்சர் த ஃபோர்ட் ஆஃப் ஃபன்ஹாலா. சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர் himself led the army and the war dragged on for more than a year. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தான் ஆஃப் பீஜாப்பூரே நேரடியாக வந்து இதில் வந்து இறங்கிடுறாரு. ஸோ ஆனால் அதனால எந்த ஒரு யூஸும் இல்லை, எந்த ஒரு இடத்தையும் வந்து அவங்க எந்த ஒரு பகுதியை வந்து வெல்ல முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நெகோஷியேஷனோட பார்த்திங்கன்னா சிவாஜி வாஸ் ரெகக்னைஸ்ட் as the ruler of territories in his position. அவர் எந்த இடத்துல வந்து சிவாஜி கைப்பற்றியிருக்காரோ ஸோ அதுக்கெலாம் இந்த டெரிட்டரிஸ்க்கெலாம் அவர் தான் ரூலர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவர் ஆளுகையில் உள்ள பகுதியில் எல்லாமே அவர் தான் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. சிவாஜி and the Mughals. In July 1658, Aurangzeb ascended the throne as the emperor. ஸோ 1658 வந்து அவுரங்கசீப் வந்து த்ரோனுக்கு வந்துருவார். சைஸ்டா கானை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு கவர்னர் ஆஃப் டெக்கான் இன் 1660 வித் த மெயின் பர்பஸ் ஆஃப், எதுக்காக மெயினாக வந்து சைஸ்டா கானை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, சிவாஜி வந்து ஒழிக்கணும், ஃபார் த மெயின் பர்பஸ் ஆஃப் க்ரஷிங் சிவாஜி. சிவாஜி ஹிட் அப்பான போல்டு பிளான். ஆனால் சிவாஜி பார்த்திங்கன்னா ஒரு போல்டு பிளானோட வராரு. அவர் வந்து 400 சோல்ஜர்ஸோடு பார்த்திங்கன்னா பூனாவில் வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஒரு மேரேஜ் பார்ட்டிக்கு போகிற மாதிரி போய் சைஸ்டா கானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் வந்து சைஸ்டா கானை வந்து டெக்கானில் வந்து ரீகால் பண்ணிக்கிறார், திரும்ப கூப்பிட்டுக்கிறாரு. எப்போ, டிசம்பர் 1663. Who was appointed as the governor of Deccan in 1660 by Aurangzeb with the main purpose of crushing Shivaji. யார் அப்படின்னா சைஸ்டா கான். Who boasted that he would bring the mountain rat in chains. சொன்னது யார் அப்படின்னா அஃப்சல் கான். இவர் யாரால் அனுப்பப்பட்டார் அப்படின்னா சுல்தான் ஆஃப் பீஜாப்பூரில் தான் அனுப்பப்பட்டிருப்பார். சைஸ்டா கான் வந்து அவுரங்கசீப் அமைச்சிருப்பார், அஃப்சல் கான் வந்து சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர் அமைச்சிருப்பார். Shivaji and Jai Singh. 1664, Shivaji attacked Surat, the major Mughal port in Arabian Sea. ஸோ 1664 பார்த்திங்கன்னா முகலோட மேஜர் போர்ட்டான சூரட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதே மாதிரி அவரோட சோல்ஜர்ஸ் வந்து அந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்து பிளண்டர் பண்ணிடுறாங்க. அவுரங்கசீப் dispatched an army under the command of the Rajput general Raja Jai Singh to defeat சிவாஜி அண்ட் annex பீஜாப்பூர். ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா ராஜா ஜெய்சிங் அப்படின்றவரை கமாண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து சிவாஜியும் டிஃபீட் பண்ணிவிட்டு பீஜாப்பூரை வந்து கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் பார்த்திங்க பிரின்ஸ் மௌசம் நோனஸ் பகதூர் ஷா தான் வந்து கவர்னர் ஆஃப் டெக்கானாக இருக்கார். ஜெய்சிங் மேட் எலாபரேட் பிளான் டு என்சர் சிவாஜி ஆன் ஆல் சைட். சிவாஜி வந்து எல்லா சைடும் வந்து சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஈவன் ராய்கிரக் வாஸ் அண்டர் த்ரெட். ஸோ ராய்கிரக் தானே அவரோட கோட்டை, அந்த கோட்டையும் பார்த்திங்கன்னா வந்து த்ரெட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுது, சுற்றி வளைச்சதுனால ராய்கிரக் கோட்டையும் வந்து போனதுனால என்ன ஆகுது அப்படின்னா புரந்தர் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வந்து சைன் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 ஜூன் 1665 வந்து சைன் பண்ணுறாங்க. சிவாஜி என்னெல்லாம் வந்து கோட்டையை வந்து கைப்பற்றிருக்காரோ அது எல்லாமே வந்து கொடுத்துட்டாரு முகலுக்கு. அதே மாதிரி முகல் கீழே பார்த்திங்கன்னா மன்சப்தாராவும் வேலை செய்கிறேன், அதே மாதிரி வந்து பீஜாப்பூர் கான்குயர் பண்ணுறதுலையும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
ஆக்ரா விசிட் டு ஆக்ரா. ஜெய்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவாஜி வந்து நீங்கள் வந்து முகல் கோர்ட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஃபெட் சிவாஜி வித் ஹை ஹோப்ஸ் அண்ட் டுக் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சேஃப்டி அட் த கேபிட்டல். நீங்கள் வந்து ஆக்ராவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சிங் வந்து சொல்கிறாரு. அங்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி சேஃப்டி எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சு ஜெய்சிங்கோட பேச்சை கேட்டுட்டு சிவாஜியும் அவரோட பையன் சாம்புஜியும் வந்து ஆக்ராவுக்கு வந்து May 1666 போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒழுங்காக வந்து ட்ரீட் பண்ணல. அவங்கள வந்து சிறுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிறையிலையும் அடிச்சிடுறாங்க. ஸோ அது சிறையில் அடிச்சிட்ட பிறகு அவங்க எப்படியும் வந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ கோவப்படுற சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து 1666 எல்லாமே வந்து ரெஸ்யூம் பண்ணுறாரு. மறுபடியும் வந்து கொண்டு வராரு. மராத்தா சோல்ஜர்ஸை வந்து ஒரு நியூ கான்கஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, மொகல்ஸ் வந்து ஆப்கான் ரைசிங், ஆப்கான் கிட்டேருந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்க ஆப்கான் கிட்டேருந்து அவங்களுக்கு வந்து த்ரெட் வருது. ஸோ இதில் வந்து பிஸியாக இருக்காங்க. அதனால் வந்து சிவாஜி வந்து அவங்களால டீல் பண்ண முடியல. சிவாஜி ஆல்சோ ஆக்குபைட் ஹிம்செல்ஃப் வித் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஹிஸ் இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்னல் நிர்வாகத்தை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறது. ஏன்னா அது எல்லாமே விட்டுட்டு போயிட்டார், மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து ஆக்குபை ஆகியிருந்தார். பிரின்ஸ் மௌசம் வைஸ்ராய் ஆஃப் டெக்கான் வாஸ் வீக் அண்ட் இன்டோலண்ட். ஸோ கவர்னர் ஆஃப் டெக்கான பிரின்ஸ் மௌசம் பகதூர் ஷா 1 இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து ரொம்ப வீக், சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெரிய போர் வீரர் கிடையாது. ராஜா ஜஸ்வந்த் சிங் வாஸ் ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் சிவாஜி. ராஜா ஜஸ்வந்த் சிங் அப்படின்றவர் சிவாஜி கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார். அதே மாதிரி சாம்பாஜி பார்த்திங்கன்னா மன்சப்தார் ஆஃப் 5000 அப்படின்ற பொறுப்புக்கு வந்து விட்டுறாங்க. சாம்பாஜி வந்து மன்சப்தார் 5000 அப்படின்ற பொறுப்பும் கொடுக்குறாங்க. Aurangzeb dispatched an army under the command of the Rajput general Jaising to defeat Shivaji and annex Bijapur. At the time, who was the governor of the Deccan அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் மௌசம் பகதூர், known as பகதூர் ஷா 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, which of the following statement is or incorrect? To substitute Shivaji, Aurangzeb deputed Afzal Khan to bring Shivaji dead or alive in 1659 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In AD 1660, Aurangzeb sent Shaista Khan, the governor of Deccan, to check the activities of Shivaji. Treaty of Purandar was signed between Raja Jaising and Shivaji. Aurangzeb called Shivaji a mountain rat அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து அப்சல் கானை வந்து அமைச்சிருக்க மாட்டார். யாரை அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர் தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1660 வந்து அவுரங்கசீப் தான் வந்து ஷைஸ்டா கானை வந்து அமைச்சிருப்பார். ஸோ ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வந்து ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும் தான் போட்ட ட்ரீட்டி. அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து மவுண்டன் ட்ராட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பார். ஸோ இதுவும் கரெக்டாக. எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 தான் பார்த்திங்கன்னா இன்கரெக்ட்.